சொல்லுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி. இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி அவரிடத்துல காணப்படுகிற அந்த குறைகளை சொல்கிறார். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சபையை கர்த்தர் பார்க்கும்போது 2 விஷயத்தையும் பார்க்கிறார். குறைகளையும் பார்க்கிறார், நிறைகளையும் பார்க்கிறார். ஆனா மனிதன் பார்த்தான்னு சொன்னா அந்த குறைகளை மட்டும்தான் பார்ப்பான். இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கும் கூட சபைகளை குறித்து, ஊழியங்களை குறித்து, கிறிஸ்தவர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து நிறைய விமர்சனங்கள் இந்த சமுதாயத்துல, சோசியல் மீடியாவுல இதெல்லாம் வைக்கப்படுகிறது. வீடியோ போடுகிறாங்க. நிறைய விமர்சனங்கள் ஒரு ஊழியக்காரர்களை பற்றி விமர்சனங்களை வீடியோவாக போடுகிறார்கள். ஒரு சபைகளிலே காணப்படுகிற குறைகளை வீடியோவாக போடுகிறார்கள். ஒரு ஊழியத்தில் காணப்படுகிற குறைகளை குறித்து பேசி இந்த சமூகத்திலே பேசி அதை வெளிப்படுத்துகிறார்கள். புத்தகம் எழுதுகிறார்கள், பத்திரிகை எழுதுகிறார்கள். இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. அல்லது தனி மனிதனை குறித்து அதிகமாக பேசுவது உண்டு. தனி மனிதனுடைய காரியங்களை குறித்து பேசுவது உண்டு. ஆனால் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, சாத்தானிடம் இருந்து வந்த விமர்சனத்துக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வந்த விமர்சனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எப்படி கண்டறியலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியத்தையோ ஒரு ஊழியக்காரனையோ ஒரு சபைகளையோ ஒரு கிறிஸ்தவர் பிள்ளைகளையோ கர்த்தர் விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்துல காணப்படுகிற 2 காரியங்களை குறித்தும் அவர் பேசுவார். ஒன்று, அவரிடத்தில் இருக்கிற நிறைகளையும் சொல்லுவார். அதே சமயத்துல அவரிடத்தில் இருக்கிற குறைகளை அவர் கண்டுக்காமல் போகிறவர் அல்ல. அவரிடத்தில் உள்ள குறைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு நீங்கள் தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தாவீதின் இடத்துல காணப்பட்ட நிறைகளை குறித்தும் வேதாகமத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே சமயத்துல தாவீதினிடத்துல காணப்பட்ட குறைகளையும் அவனுடைய அக்கிரமத்தையும் அவன் உரியாவின் மனைவியாகிய பட்சேபாலிடத்தில் நடந்து கொண்ட அந்த துணிகரமான செயலையும் கர்த்தர் ஆவியானவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, இல்லை எந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, அவரிடத்தில் உள்ள நிறைகளையும் வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. அவரிடத்தில் உள்ள குறைகளையும் அவருடைய பாவ கிரியைகளையும் வேதத்திலே நாம் பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிதான் தேவன் ஒரு மனிதனை பார்க்கிறார், ஒரு தேவ ஊழியக்காரனை பார்க்கிறார். ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளையும், கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையும் கர்த்தருடைய கண்கள் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் இப்படிதான் உலாவிக் கொண்டிருக்கு. அவரிடத்துல காணப்படுகிற குறைகளும் பார்க்கிறார், நிறைகளையும் பார்க்கிறார். ஆனால் இதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பார்வையும் விமர்சனமும் சுட்டி காட்டுதலும். ஆனால் சாத்தானிடமிருந்து ஒரு பார்வை, ஒரு விமர்சனம், ஒரு சுட்டி காட்டுதல் இப்படி வரும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் சொன்னா, வெறும் குறைகளை மட்டுமே சொல்லி 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 பேசுவது. அவரிடத்துல 1000 நல்ல குணங்கள் இருக்கும். அந்த 1000 நல்ல குணங்கள், நல்ல நிறைய விஷயங்கள், நிறைய செயல்பாடுகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பிசாசு அதை கண்டுக்கவும் மாட்டான், அதை எடுத்து பேசவும் மாட்டான், அதை எடுத்து காண்பிக்கவும் மாட்டான். அவன் எதை மட்டும் அவன் எடுத்து பேசுவான் அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல காணப்படுகிற அந்த குறைகள், அவரிடத்துல காணப்படுகிற அந்த பாவங்கள், அவரிடத்துல காணப்படுகிற ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும். இதை மட்டுமே எடுத்து பேசி 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 வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணி பத்திரிகைகளை எழுதி மனிதர்களுக்கு அதை பரப்பி, அப்ப இதுதான் பிசாசுகிட்ட இருந்து வருகிற ஒரு விமர்சனம். வேதாகமத்துல நீங்க பாருங்க, எந்த மனிதனையும் தேவனுடைய ஆவியானவர் எப்படி காண்பிக்கிறார் நீங்க பாருங்க. பேதுரு முதற்கொண்டு, அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு, சீஷர்கள், விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரிடத்தில் உள்ள குறைகளையும் கர்த்தர் எழுதி வைத்திருப்பார், அவரிடத்தில் இருக்கிற நிறைகளையும் கர்த்தர் எழுதி வைத்திருப்பார். பேதுரு நீங்க பாருங்க, பேதுரு மறுதளிச்சதையும் எழுதி வச்சிருப்பார். பேதுரு கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமா ஊழியம் செய்தார் என்பதையும் எழுதி வச்சிருப்பார். பவுலிடத்திலும் அப்படிதான். பவுலுடைய காரியங்கள், பழைய காரியங்களும் எழுதி வைத்திருக்கார், புதிய காரியங்களும் எழுதி வைத்திருக்காரு. கர்த்தருக்கு விரோதமா அவன் செய்த காரியங்களையும் எழுதியிருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ததையும் எழுதியிருக்கிறார். அவன் சபைகளை கலைத்ததையும் எழுதியிருக்கிறார், சபைகளை கட்டினதையும் எழுதியிருக்கிறார். இதுதான் தேவனுடைய கண்ணோட்டம், இதுதான் தேவனுடைய பார்வை, இதுதான் தேவனுடைய விமர்சனம், இதுதான் தேவனுடைய சுட்டிக்காட்டுதல், இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஆரோக்கியமான ஒரு செயல். ஆனால் பிசாசு இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான். அவன் செய்தான்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரனையோ ஒரு ஊழியத்தையோ ஒரு சபைகளையோ ஒரு விசுவாசிகளையோ ஒரு கிறிஸ்தவர்களையோ
ஒரு ஆராதனையோ ஒரு பிரசங்கத்தையோ எதையுமே அவன் பிசாசு எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொன்னா, குறைகள் மட்டுமே அவன் கண்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவனிடத்துல சத்தியம் இல்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அவனிடத்துல ஒரு துளி கூட பரிசுத்தம் என்பது கிடையாது. ஒரு துளி கூட நன்மை என்பது கிடையாது. ஆகவே அவன் முழுக்க முழுக்க பாவத்துக்கு உரியவனா இருக்கிறான். அதனால அவனுடைய கண்ணோட்டங்கள் பாவத்தை குறித்து மட்டுமே பேசும். பாவத்தை குறித்து மட்டுமே, குறைகளை மட்டுமே பேசும். குறைகளை மட்டுமே வீடியோவா போடும். குறைவுகளை மட்டுமே பத்திரிகையாக எழுதும். குறைவுகளை மட்டுமே விமர்சனம் பண்ணும். குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இவைகளை குறித்து விமர்சனம் பண்ணுகிறவர்களை நீங்க பார்க்கிறீங்க. அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணுகிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குறைகளைய, நல்ல காரியங்களை சொல்லவும் மாட்டாங்க. ஆனா கெட்ட சில வேதத்துக்கு முரண்பாடான சில விஷயங்கள் அவர்கள் செய்திருப்பாங்க. வசனத்துக்கு எதிரான காரியத்தை அவங்க செய்திருப்பாங்க. அதை மட்டுமே அவங்க வீடியோ போட்டு சுட்டிக்காட்டி அதை ஒரு பெரிய காரியமா பேசி கொண்டிருப்பாங்க. ஆகையினால கர்த்தரிடத்திலிருந்து வருகிற விமர்சனத்திற்கும் சாத்தானிடமிருந்து வருகிற விமர்சனத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு விமர்சனம் வைப்பார் என்று சொன்னால் குறைகளையும் சொல்லுவார், நிறைகளையும் சொல்லுவார். சாத்தானோ நிறைகளை சொல்ல அவனுக்கு வாய் வராது, நிறைகளை சொல்ல அவனுக்கு மனம் இல்லை, நிறைகளை சொல்ல அவனுக்கு பிடிக்காது. ஆகவே குறைகளை மட்டுமே எப்பொழுதும் சகோதரர் பெயரிலே குற்றம் சாட்டி கொண்டே இருக்கக்கூடியவன் தான் பிசாசானவன். இரவும் பகலும் சகோதரர் பெயரிலே குற்றம் சாட்டி கொண்டே இருப்பவன். ஆண்டவர் யோபு விஷயத்துல நீங்க பாருங்க, யோபுவை குறித்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஆனா யோபுவை குறித்து பிசாசு என்ன சொல்றான்? அவனிடத்துல குறை கண்டுபிடிக்கும் விதமாகவே அவனை குறித்து ஆண்டவரிடத்துல பேசுகிறான். நீங்க அவனை ஆசீர்வதிச்சீங்க, அதனாலதான் உங்களை மறுதலிக்காம இருக்கிறான், அவன் அது எப்பொழுதுமே உங்களை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி யோபு குறை சொல்லுகிற விதமா தான் பேசி கொண்டிருந்தான். அதனால கர்த்தருடைய பார்வை, மனிதனுடைய பார்வை, பிசாசனுடைய பார்வைக்கு வித்தியாசம் இவைகள் தான். ஆகவே நாம் இப்படிப்பட்ட ஊழியங்களை குறித்தோ, ஊழியக்காரர்களை குறித்தோ, சபைகளை குறித்தோ விமர்சனம் வைக்கிறாங்க, விமர்சனம் போடுகிறாங்க அப்படி சொன்னா அவைகளை நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, அவரிடத்துல நல்ல காரியங்களும் சொல்லப்படுகிறதா அப்படின்னா அந்த விமர்சனங்களை நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம், அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். எப்பவுமே குறை சொல்லி மட்டுமே ஊழியக்காரர்களை குறித்து எப்பவுமே குறை சொல்லியே வீடியோ போடுறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை குறித்து குறையே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊழியக்காரன்கிட்ட அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் கூட கிடையாதா? ஒரு ஊழியத்தை பற்றி, ஒரு சபையை குறித்து எப்பவுமே குறை சொல்லி போடுறாங்கன்னா, அப்போ அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் ஒண்ணு கூட அந்த சபையில இல்லையா? 7 சபைகளையும் கர்த்தர் இப்படிதான் ஆண்டவர் விமர்சனம் பண்ணுகிறார். 7 சபைகளை குறித்த குறைகளையும் சொல்கிறார், நிறைகளையும் சொல்கிறார். அதுபோல இன்னைக்கு சபைகள்ல இன்னைக்கு வீடியோ போடுறாங்க, இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க, பத்திரிகைகளை எழுதுறாங்க அப்படின்னா, அப்ப அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் கூட கிடையாது. ஏன் அதை நீ சொல்ல மாட்டேங்கிற? ஏன் அதை நீ வீடியோவா போட மாட்டேங்கிற? அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நீ வீடியோவா போடு. அவங்க கிட்ட நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதை குறித்து பேசு. அதை குறித்து விமர்சனம் பண்ணு, அதை சுட்டி காட்டி இதெல்லாம் நல்ல விஷயங்களை இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லு. அதுதான் ஆரோக்கியமான விமர்சனம், அதுதான் ஆரோக்கியமான சுட்டிக்காட்டுதல், அதுதான் ஆரோக்கியமான ஒரு செயல்பாடுகள், ஆரோக்கியமான ஒரு கண்ணோட்டம். அதுதான் கர்த்தருடைய பார்வை. அதுதான். அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோணத்துல மட்டுமே குறைகள்னா குறைகளை மட்டுமே இன்னைக்கு ஊழியக்காரர்களை குறித்து குறைகளை குறித்து வீடியோ போடுகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. குறைகளை, ஒரு ஊழியத்தை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து குறைகளை சொல்லி விமர்சனம் பண்ணி போடுகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஆனா நிறைகளை சொல்லுகிறவர்கள் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. ஆகையினால அந்த ஒரு சில பேர்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம அதிகமா செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆரோக்கியமான செயல்களை செய்ய கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் விமர்சனம் பண்ணுகிறதற்கும் சாத்தான் விமர்சனம் பண்ணுகிறதற்கும் உள்ள வித்தியாசம் இவைகள் தான். அடுத்த காரியமாக